பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிந்து கொள்கிறேன். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நம்மை பலத்தால் இடைகட்டுகிற தேவன். நம்மை பலத்தால் இடைகட்டுகிற தேவன். இதற்கு ஆதாரமாக வசனங்கள் சங்கீதம் 18:32, சங்கீதம் 144:1. சங்கீதம் 18:32, என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. சங்கீதம் 144:1, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த சங்கீதம் 18, சங்கீதம் 144 இரண்டுமே கர்த்தருடைய தாசனாகிய தாவீது கர்த்தர் தன்னை எல்லா சத்துருக்களுக்கு கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடிய ஒரு துதியின் சங்கீதம். இது தாவீதின் வெற்றி முழக்க பாடல். ஆம், சங்கீதம் 55:18 தாவீதே அதை சொல்லுகிறார், பாடுகிறார். திரளான கூட்டமாக கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார் என்று. இந்த சங்கீதம் 144 மொத்தம் 15 வசனங்களை கொண்டது. இதில் 3 பகுதிகளாக 3 முக்கிய போதனைகளை நமக்கு உணர்த்துகிறது. வசனம் 1 - 4 வரை, The loving God cares for us personally. அன்பின் தேவன் நம்மை தனிப்பட்ட முறையிலே நேசிக்கிறார். வசனம் 5 - 11, The mighty God delivers us victoriously. வல்லமையுள்ள தேவன் நம்மை எல்லா போராட்டங்களிலும் வெற்றிகரமாக நடத்துகிறார். வசனம் 12 - 15, The gracious God blesses us abundantly. இரக்கமும் கிருபையும் நிறைந்த நம் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். இந்த 3 போதனைகளையும் இந்த 144ஆம் சங்கீதம் நமக்கு போதித்து காட்டுகிறது. சங்கீதம் 18:2 தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார் என்று பாடுகிறார். அதாவது கர்த்தரன் கண்மலை, God is my rock. ராக், அசைக்க முடியாத பாறை. கர்த்தரன் கோட்டை, He is my fortress. எதிரிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் கோட்டை. கர்த்தரன் கேடகம், God is my shield. யுத்தத்தில் நம்மை பாதுகாக்கிற கேடகமாக இருக்கிறார். கர்த்தரன் இரட்சண்ய கொம்பு, God is my horn of salvation. இது அவர் நமக்கு அளித்திருக்கும் வல்லமை, சக்தி, பவர், அதை காட்டுகிறது. கர்த்தரன் உயர்ந்த அடைக்கலம், God is my stronghold. அதாவது எந்த எதிரியும் நம்மை தாக்க முடியாதபடி பலமான உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை வைத்திருக்கிறார். தாவீது ஏன் இப்படி பாடி துதித்தான்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் தன்னை பெரிய யுத்த வீரனாக நடத்தினார். சிறு வயதிலே அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது கோலியாத்தை கண்டு எல்லாரும் அஞ்சினார்கள். சவுல் ராஜா அவனுடைய பெரிய படை வைத்திருந்தான். அந்த படை வீரர்களால் கூட அவனை எதிர்க்க முடியாது என்று பயந்து போயிருந்தான். ஆனால் தாவீதோ தன்னுடைய கைகளினாலே 5 கூழாங்கற்களை வைத்து அந்த கோலியாத்தை வென்று விட்டான். ஆடு மேய்த்து வந்த தன்னை அரசனாக மாற்றி அபிஷேகம் செய்ததினால் தன்னுடைய அரசாட்சியின் போது கர்த்தர் தன் குடிமக்களை பாதுகாத்து நடத்தி அவர்களுக்கு செய்த பலவிதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் கர்த்தரை துதித்து இப்படி பாடினான். தாவீது அவருடைய வாழ்நாளிலே பலவித போராட்டங்கள், பலவித துன்பங்கள், பலவித சஞ்சலங்களை சகித்து வாழ்ந்து வந்தான். சவுல் என்ற அரசரால் கொலை செய்ய திட்டமிடப்பட்டு துரத்தப்பட்டான். துரத்தி அவன்
குகையிலே போய் ஓடி ஒளிந்து கொள்ளும் நிலைமையில் கூட வாழ்ந்தான். ஆனால் அத்தனை போராட்டங்களையும் துன்பங்களையும் பொறுமையாய் சகித்தான். இந்த போராட்டங்கள் துன்பங்கள் எல்லாம் கர்த்தரின் வல்லமையும் மகிமையும் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அதை கருதினான் தாவீது. இது நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நமக்கு எதிராக செயல்படும் எத்தனையோ பேர்கள் உலகத்தில் இருக்கலாம். சத்துருவாகிய சாத்தான் நம்மை துரத்தி பலவித சோதனைகளை நமக்கு தரலாம். ஆனால் அத்தனைகளிலும் இருந்து நாம் கர்த்தரின் மகிமையை, அவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்கிறோமா அல்லது கர்த்தரை தூஷிக்கிறோமா? ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இத்தனை துன்பங்கள், ஏன் எனக்கு இத்தனை போராட்டங்கள், ஐயோ என்று அலறுகிறோமா? தாவீது கர்த்தரை துதித்து பாடினான். அப்படி நாமும் கர்த்தரை துதித்து பாடுவோமா? கர்த்தரின் கண்மலை, நான் நம்பும் கேடகம், எனக்கு அவரே அடைக்கலம் தருவாரே. கர்த்தரின் கண்மலை, நான் நம்பும் கேடகம், எனக்கு அரணோ அவரே அடைக்கலம் தருவாரே. யுத்தங்களை ஓய செய்வாரே, சத்துருவை முறியடிப்பாரே. யுத்தங்களை ஓய செய்வாரே, சத்துருவை முறியடிப்பாரே. வெற்றியை தந்திடுவாரே, ஜெய கொடி ஏற்றிடுவாரே. வெற்றியை தந்திடுவாரே, ஜெய கொடி ஏற்றிடுவாரே. கர்த்தரே கண்மலை, நான் நம்பும் கேடகம், எனக்கு அரணோ அவரே அடைக்கலம் தருவாரே. அவரை நான் நம்பிடுவேன், இருகரம் கூப்பி ஜெபித்திடுவேன். அவரை நான் நம்பிடுவேன், இருகரம் கூப்பி ஜெபித்திடுவேன். வீரர்களால் அதிசயம் செய்திடுவேன், வீரர்களால் அதிசயம் செய்திடுவேன். ஆனந்தம் அடைந்திடுவேன். கர்த்தரின் கண்மலை, நான் நம்பும் கேடகம், எனக்கு அரணோ அவரே அடைக்கலம் தருவாரே. என் பாவங்களை மன்னித்தாரே, என் சாபங்களை ஒழித்தாரே. என் பாவங்களை மன்னித்தாரே, என் சாபங்களை ஒழித்தாரே. சோதனை வேதனை ஏற்றாரே, சோதனை வேதனை ஏற்றாரே. என்னை சோதனைக்கு தப்புவித்தாரே. கர்த்தரே கண்மலை, நான் நம்பும் கேடகம், எனக்கு அரணோ அவரே அடைக்கலம் தருவாரே. மரண கட்டுகள் சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்து கொண்டது. மரண கட்டுகள் சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்து கொண்டது. நெருக்கத்தில் நான் அவரை அழைத்தேனே, நெருக்கத்தில் நான் அவரை அழைத்தேனே. என் சத்தம் கேட்டு விடுவித்தாரே. கர்த்தரே கண்மலை, நான் நம்பும்
பலத்தால் என்னை இடை கட்டினார், என் வழியெல்லாம் செம்மையாக்கினார். பலத்தால் என்னை இடை கட்டினார், என் வழியெல்லாம் செம்மையாக்கினார். வெண்கலவில்லும் வளையும்படி, வெண்கலவில்லும் வளையும்படி என் கைகளை பழக்கு வைக்கிறார். கர்த்தரின் கண்மலை, நான் நம்பும் கேடகம், எனக்கு அருளும் அவரே, அடைக்கலம் தருவாரே. தேவனின் விளக்கை ஏற்றினாரே, இருளை வெளிச்சமாய் மாற்றினாரே. தேவனின் விளக்கை ஏற்றினாரே, இருளை வெளிச்சமாய் மாற்றினாரே. உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவேன், ஒரு மதிலை தாண்டிடுவேன். கர்த்தரே கண்மலை, நான் நம்பும் கேடகம், எனக்கு அருளும் அவரே, அடைக்கலம் தருவாரே. எனக்கு அருளும் அவரே, அடைக்கலம் தருவாரே. ஆமென். பாருங்க, கர்த்தர் கண்மலை, கோட்டை, அரண், நம்பிக்கை நாயகன். அதாவது இந்த வசனம் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறது. அப்படின்னா நம்ம போர் செய்யணுமா, யுத்தம் செய்யணுமா? அதை பற்றி தெளிவான விளக்கத்தை இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அதாவது அன்பின் தேவன் இருக்கிற இடத்தில் சண்டை இல்லை, யுத்தம் இல்லை. The association of love and war is unusual. அதனால தான் சங்கீதம் 97:10 மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. Let those who love the Lord hate evil. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைகளுக்கு அவர்களை தப்புவிக்கிறார். சவுல் ராஜா இறந்த பிறகு யாக்கோபின் 12 கோத்திரங்கள் பிளவுகள், சண்டைகள், பிரிவுகள் அதிகமாயிற்று. இதனால் என்ன நடந்தது? எதிரிகள் எளிதில் உள்ளே நுழைந்து பல அழிவுகளை ஏற்படுத்தினார்கள். ஆனால் தாவீது அரியணை ஏற்ற பிறகு கர்த்தர் அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார். எதிரிகளின் படையெடுப்பிலிருந்து வெற்றியை கொடுத்தார். பாருங்க, இன்னைக்கு நாம் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு சபையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சபையாக இருக்கிற நாம் இன்று பல ஜாதிகளாக சபையிலே பிரிந்து செயல்படுகிறோமா? ஒற்றுமையாக இருந்தால் சபைகளை சாத்தான் ஆக்கிரமிக்க முடியாது. எத்தனை சவால்கள் இன்றைக்கு, எத்தனை சவால்கள்! அரசாங்கத்தால், அதிகாரிகளால், அந்நிய மதத்தாரால், இயேசுவை அறியாதவர்களால் எத்தனை இடையூறுகள், எத்தனை இன்னல்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றுபட்டால் நிச்சயம் வெற்றி நிச்சயம். தாவீது அரசனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய புகழ், பதவி இவைகளை குறித்து தலையிலே பெருமை கொள்ளாமல், மேட்டிமை கொள்ளாமல் தாழ்ச்சியாக இருந்தான். சொல்றான் பாருங்க, who am I that God should do all this for me? சங்கீதம் 8:4, 144, 1-3 வாசித்து பாருங்க. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம். who am I that God should do all this for me? இந்த தாவீதுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? 18:48 அவருடைய நம்பிக்கை மிக தெளிவாக எடுத்து உரைக்கிறார். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 144:1 என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord my rock, who trains my hands for war and my fingers for battle. அப்போ நம்ம இந்த கையை வச்சு
சண்டை போடணும், யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற பொருள் அது இல்லை. எங்கு யார் கூட சண்டை வந்தாலும் சரி, சண்டை போடாதீங்க, சமாதானமாக இருங்க. ஏன் சண்டை போடக்கூடாது? நாம் யுத்தம் பண்ணக்கூடாது. நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்னு ஏற்கனவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அல்லவா? அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த கைகளை போருக்கு ஆயத்தப்படுத்துகிறார்னா எப்படி, அது எப்படி போருக்கு பயன்படுத்துவது, விரல்களை எப்படி யுத்தத்துக்கு படிப்பிப்பார்? இந்த வேதாகமத்திலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்காக நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது யாத்ராகமம் 17வது அதிகாரம் 9-12 வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 17 9-12 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதாவது அமலேக்கியர் இஸ்ரவேலரை எதிர்த்து போர் கொண்டான். அப்பொழுது மோசே அந்த அமலேக்கியரை எப்படி வெற்றி கொண்டான் என்பதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன பண்ணுவான்னா, மோசே ஒரு 2 கை அப்படி உயர்த்திக்கிட்டு கரம் கூப்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவான். அவன் கை அசந்து போய் கீழே விழும்போது அமலேக்கியர் ஜெயிப்பாங்க, கை உயர்ந்து இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிப்பாங்க. பார்த்தாங்க இந்த யோசுவாவும் ஆரோனும் என்ன செஞ்சாங்கன்னா, அவன் கைகளுக்கு கீழே ஒரு கல்லை வச்சு, அந்த கல்லில் அவனை கையை வச்சு ரெண்டும், இந்த சைடு ஒருத்தன் மோசே யோசுவா, இந்த சைடு ஆரோன், 2 பேரும் கையை உயர்த்தி பிடிச்சிக்கிடுவாங்க கீழே விழாதபடிக்கு. வெற்றி வெற்றி வெற்றி. 2 கரம் கூப்பி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது வெற்றி கிடைக்கிறது. இதுதான் கைகளை போருக்கு உபயோகப்படுத்துவது. சரி, விரல்களை எப்படி யுத்தத்திற்கு பயன்படுத்தினார் இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து சில வசனங்களை நாங்கள் சொல்லுகிறேன். லூக்கா 11:20, நான் தேவனுடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், விரலை வச்சே பிசாசை துரத்திடுவார், விரலை வச்சே குருடனை கண்ணை திறந்துடுவார். அந்த விரலில் அவ்வளோ அதிசயம் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொல்கிறார். யோவான் 8வது அதிகாரம் 4-9 வாசித்து பாருங்க. ஒரு விபச்சார ஸ்திரியை பிடிச்சு கொண்டு வந்து வேத பாரகரும் பரிசேயரும் கையும் களமாக பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிற்க வைக்கிறார்கள். அவர்கள் அவரை குற்றம் சாட்டும்படியாக இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும், நியாயப்பிரமாண சட்டத்தில் அப்படித்தானே எழுதியிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவை ட்ராப் பண்ண பார்க்காங்க, பிடிக்க பார்க்காங்க. அவர் என்ன இது கல்லெறியணும்னு சொன்னான்னா இவர் அன்பின் கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை இது கல்லெறிய கூடாதுன்னு சொன்னால் நீ நியாயப்பிரமாண சட்டத்துக்கு, மோசேயின் நியாயப்பிரமாண சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறீரோ என்று கேட்பாங்க. எப்படி வலை போடுறாங்க பாருங்கள். இப்படி தான் எதிரிகள் நம்ம வலை போடுவாங்க, வார்த்தையினால் வலை போடுவாங்க. நாம் என்ன செய்யணும்? அவர் வாக்குவாதம் பண்ணலை, குனிந்து தரையில் எழுதினார், குனிந்து விரல்களால் தரையில் எழுதினார். என்ன எழுதினார் யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க விரல்களினால் அவங்க ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவங்களை எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு இந்த விரல்களினால் அவர் இந்த நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை, மோசே கொடுத்த சட்ட திட்டங்களை எழுதினார் அப்படிங்காங்க. அதை பற்றி தெளிவாக சொல்லலை. இருந்தாலும் எரேமியா 17:13 சொல்லப்பட்ட ஒரு வசனம் இருக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, உம்மை விட்டு விலகி போகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர்கள் புழுதியில் எழுதப்படும், புழுதியில் எழுதப்படும். இவங்க எல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க. அவங்களுக்கு அன்புன்னா என்னன்னு தெரியல, குற்றஞ்சாட்டுகிறாங்க. அதனால் அவங்க பேரெல்லாம் அப்படி புழுதியில் எழுதுறார். அதுதான் குரல் குனிந்து விரல்களால் எழுதினது. அதாவது if you live by God's words, God strengthens in our war. இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்க வச்சிருவார். நம்ம கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கணும். இது என்னென்னா, நம்ம எப்போதுமே நம்மளுடைய கண்ணில் உத்தரத்தை பார்க்க மாட்டோம், அடுத்தவன் கண்ணில் உள்ள துரும்பை தான் பார்ப்போம். உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போட்டு அடுத்தவர் கண்ணில் துரும்பை பாருன்னு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து பகுத்தறிந்து நம்மளுடைய குற்றம் குறைகளை உணர்ந்து அடுத்தவர்களை குற்றம் சாட்டக்கூடாது, யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது, எதிர்த்தும் நிற்கக்கூடாது. இதுதான் இந்த சத்தியம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விளக்கம். எனவே என் அன்பான கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முடிவாக உங்களோடு நாம் சொல்லுது, இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அன்பும் இரக்கமும் கிருபையும் கருணையும் நிறைந்தவர். யுத்தங்களும் போராட்டங்களும் நம்மை மேற்கொள்ளாதபடி
நம்மை பழக்குவிக்கிறார். அவரே நமக்கு கண்மலையாக, கோட்டையாக, அரணாக, உயர்ந்த அடைக்கலமாக, கேடகமாக, இரட்சண்ய கொம்பாக இருந்து நம்மை பலப்படுத்தி பலத்தால் எடைகட்டி எதிரிகளிடமிருந்து நம்மை விடுவிக்கிறார். நம் கைகளை உயர்த்தி இருகரம் கூப்பி ஜெபம் பண்ணி எந்த போரையும் மேற்கொள்ள முடியும், வெற்றிக்கொள்ள முடியும். விரல்களின் நுனியில் வசனங்களை எழுதி வைத்து ஃபிங்கர் டிப்பில் வசனத்தை வச்சுக்கிடுங்க. அப்போ உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்ற காலத்தில் ஏற்ற வசனத்தை உபயோகித்து தியானிக்கும் போது எதிரிகள் அனைவரும் ஒருவராக அகன்று போவார்கள். இதுதான் இந்த சத்தியம் நமக்கு உணர்த்துகிறது. அன்பு நிறைந்த வாழ்க்கையில் சண்டை இல்லை, சச்சரவில்லை, யுத்தமில்லை, கலக்கமில்லை, புலம்பல் இல்லை. இதை ஒரு பாடலாக பாடி இந்த செய்தியை முடிப்போமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனின் கோட்டையும் அடைக்கலமும் என் கேடகமும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் காத்திட்ட எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் காத்திட்ட எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. உயரத்தில் இருந்தே கரம் நீட்டி என்னை அணைத்து சேர்த்துக் கொண்டே. உயரத்தில் இருந்து கரம் நீட்டி என்னை அணைத்து சேர்த்துக் கொண்டே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சத்துரு இனியும் நுழைவதில்லை, எங்கும் கூக்குரலில்லை. சத்துரு இனியும் நுழைவதில்லை, எங்கும் கூக்குரலும் இல்லை.
பலத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த செய்தி மிக அருமையான செய்தி. எவ்வளவு விளக்கங்கள் அதில் மறைந்திருக்கிறது. எங்கள் அன்பும் இரக்கமும் கருணையும் வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய கிருபைக்காக கொடாகுடி நன்றி. இந்த அருமையான நேரத்தில் அருமையான சத்தியத்தை இந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக என்னை அழைத்து வந்து என்னை பயன்படுத்தியதற்காக கொடாகுடி சொல்லும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் உடைய வல்லமையும் உடைய மகிமையும் உணர்ந்து கொண்டு, அப்பா, எதற்கும் அஞ்சாமல் இருகரம் கூப்பி ஜெபம் செய்து உடைய கைகளை போருக்கு பயன்படுத்தும்படியாக இந்த செய்தி எப்படி பயன்படுத்த வேண்டும், ஜெபம் பண்ணி விரல்களின் நுனியில் வசனங்களை, ஃபிங்கர் டிப்பில் வசனங்களை வைத்துக்கொண்டு இந்த எதிரிகளை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரணத்துக்காக கோடாகுடி நன்றி அப்பா, கோடாகுடி நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.